ரொம்ப பழமையான அரச மரங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த அரச மரம் அந்த காலத்திலேருந்தே இருக்குது அப்படின்னு போகிறவங்க வர்றவங்க அந்த பகுதியில் இருக்கிறவங்க எல்லாருமே இந்த அரச மரத்தை பிரமிப்பாக பார்த்துக்கிட்டே இருக்காங்கங்க. அரச மரம் அப்படிங்கிறது குரு பகவானுடைய ஆதிக்கம் பெற்ற மரம். அதனால தான் அரச மரத்துக்குன்னு ஒரு தனி சக்தி இருக்குது, ஒரு காந்த சக்தி இருக்குது, ஒரு ஆற்றல், ஒரு மின்காந்த அலைகள் அதிகமுடைய மரமாக அரச மரம் இருக்குதுங்க. அதுலேயும் அந்த அரச மரத்துக்கு கீழே பிள்ளையார் உட்கார்ந்துட்டாருன்னா எப்படி இருக்கும்? ரொம்ப ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குங்க. அதே மாதிரி தான் இது ஒரு அற்புதமான திருக்கோவில். நாளைய தினத்தில் சங்கடகர சதுர்த்தியாக இருக்கிறதுனால நாளைக்கு மறக்காமல் நீங்கள் விநாயகர் கோவிலுக்கு போனீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குங்க. இப்போ நாம் ஒரு அருமையான விநாயகர் கோவிலை பார்க்க போகிறோம். பழமையான அரச மரத்துக்கு கீழே இந்த விநாயகர் உட்கார்ந்துருக்கிறாருங்க. இந்த விநாயகருக்கு பேரே அருள்மிகு லக்ஷ்மி விநாயகர் திருக்கோவில். ஆமாங்க, அற்புதமான திருக்கோவிலுங்க இந்த திருக்கோவில். ரொம்ப வருஷமாக அரச மரத்துக்கு கீழே விநாயகர் எல்லாரும் கும்பிட்டுட்டு போயின்னு இருந்தாங்க. அப்புறம் பொதுமக்கள் பக்த கோடிகள் எல்லாருமே சேர்ந்து நாம் ஏன் கோவில் எழுப்பக்கூடாது அப்படின்னு நினச்சி ஊர் மக்கள் எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சமாக பணம் சேர்த்து இந்த கோவிலை அமைச்சிருக்காங்க. கும்பாபிஷேகமும் சிறப்பாக பண்ணியிருக்கிறாங்க. இங்கே இருக்கக்கூடிய அரச மரமாக இருந்தாலும் சரி, இங்கே இருக்கக்கூடிய விநாயகராக இருந்தாலும் சரி, ரொம்ப புராதனமானவங்க, பழமையானவங்க, பல 100 ஆண்டுகளுக்கு முற்பட்ட கோவிலாக இந்த திருக்கோவில் அமைஞ்சிருக்குங்க. இந்த திருக்கோவிலில் பார்த்திங்கன்னா விநாயகப் பெருமான் கிழக்கு பார்த்து அமர்ந்த கோலத்தில் இருக்கிறாருங்க. ஆதிகால விநாயகர் சிலை, ஆதிகால அரச மரம். ஆமாங்க, அதுதான் இங்கே இருக்கக்கூடிய மிகப்பெரிய சிறப்பாக இருக்குதுங்க. மூலத்தில் பார்த்திங்கன்னா, அதாவது மூலஸ்தானத்தில் நீங்கள் போய் பார்த்திங்கன்னா வலம்புரி விநாயகராகவும் அதே போல் ஆதிகால அரச மரத்தடி விநாயகர், இந்த 2 பேருமே மூலஸ்தானத்தில் இருக்கிறாங்க. அப்போ இரட்டை விநாயகராக இங்கே இருக்கக்கூடிய விநாயகர் காட்சி கொடுக்குறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா நாமதேஸ்வரர் சமேத நானாட்சி அம்மன், அதாவது வடக்கு பார்த்து இங்கே அம்மன் ஆலயமும் சிறப்பாக அமைஞ்சிருக்குங்க. அது ஒரு பெரிய சிறப்பு. அது மட்டும் இல்லாமல் தெற்கு பார்த்து கால பைரவர் இங்கே காட்சி கொடுக்கிறார். அதனால் பைரவருக்குன்னு சிறப்பான அபிஷேகங்கள், ஆராதனைகள் அதெல்லாமே இங்கே சிறப்பாக நடக்குதுங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா விநாயகர் சதுர்த்தியில் ரொம்ப பெரிய விழாலாம் இங்கே நடக்கும். ரொம்ப சிறப்பாக பிரம்மாண்டமாக விநாயகருக்கு அபிஷேக ஆராதனைகள் எல்லாமே நடக்குங்க. சனி பயிற்சி, ராகு கேது பயிற்சி உள்ளிட்ட கிரக பயிற்சிகளின் போது இங்கே விழா எடுக்கிறாங்க. அந்த நிகழ்ச்சிகள்லாம் இங்கே ரொம்ப பெருசாக நடத்துகிறாங்க. இன்னொரு பக்கம் தன்னுடைய வேண்டுதல்கள்லாம் நிறைவேறினவங்க அருகம்புல்லால் இந்த விநாயகருக்கு அர்ச்சனை பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லைங்க, அதாவது அபிஷேகமும் செய்து தங்களுடைய வேண்டுதலை இங்கே நிறைவேற்றிக்கிறாங்க. அப்படிப்பட்ட இந்த திருக்கோவில் எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா கோயம்புத்தூரில் காந்திபுரத்திலிருந்து வடவள்ளி வழியாக தொண்டாமுத்தூர் செல்லும் பேருந்தில் ஏறினீங்கன்னா பொம்மனாம்பாளையம் அப்படிங்கிற ஊர் வருது. அந்த பொம்மனாம்பாளையத்தில் பஸ் ஸ்டாண்ட் இருக்குது இல்லைங்களா, அந்த பஸ் ஸ்டாப், அந்த பஸ் ஸ்டாப்புக்கு பக்கத்தில் கொஞ்சம் தூரம் போனீங்கன்னா இந்த அற்புதமான அருள்மிகு லக்ஷ்மி விநாயகர் திருக்கோவிலை நீங்கள் பார்க்கலாங்க. பொதுவாகவே விநாயகரை நாம் வழிபட்டோம்னா நமக்கு எல்லா வெற்றியும் சேரும். ஜாதகத்தில் இருக்கக்கூடிய சகல தோஷங்களும் நீங்கும். குறிப்பாக கேது லக்னத்தில் இருக்கிறவங்க, சந்திரனோடு இருக்கிறவங்க, அதே மாதிரி லக்னாதிபதியோட கேது இருக்கிறவங்க, யோகாதிபதியோட கேது இருக்கிறவங்களுக்கெல்லாம் நிறைய போராட்டங்கள் இருந்துக்கிட்டே இருக்கும். அப்படிப்பட்டவங்கெல்லாம் இப்படிப்பட்ட அரச மரத்தடியில் இருக்கக்கூடிய விநாயகப் பெருமானை சென்று வணங்கினா அவங்க கஷ்டங்கள் எல்லாமே தீருங்க. நாளைய தினம் சங்கடகர சதுர்த்தியாக இருக்கிறதுனால எல்லாம் வல்ல விநாயகப் பெருமானை வணங்குவோம், எல்லா நன்மைகளையும் பெறுவோம். நெஞ்சிற்கினியவர்களே, சுக்கிரவாரமாகிய இன்றைய நாள் உங்களுக்கு சகல சௌபாக்கியங்களையும் அள்ளித்தரும் அதிர்ஷ்டகரமான நாளாக அமையட்டும். மீண்டும் சந்திப்போம். நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் KP வித்யாதரன். வணக்கம்.